நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் கா கே கி இதனுடைய யூசேஜ் என்ன, இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ், அதாவது என்னுடைய, அவனுடைய, அவர்களுடைய, அதனுடைய, இதனுடைய, எதனுடைய அப்படின்னு பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த லெட்டரை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக கிராமட்டிக்கல் ரூல் படி பார்க்கலாம். ராம் கா பாயி பரத் ஹை. ராம் கா, ராமனுடைய, இந்த இடத்துல கா அப்படின்றது உடைய, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கா ஏன் வந்திருக்கு அப்படின்றதுனா மேல் வேர்டு வந்ததுனால நம்ம கா யூஸ் பண்ணியிருக்கோம். பாயி அப்படின்ற மேல் வேர்டு இங்கே இருக்கிறதுனால கா யூஸ் பண்ணியிருக்கோம். ராமனுடைய சகோதரன் பரத், ராம் கா பாயி பரத். யகு சேகர் கா கர் ஹை. யகு இது, சேகர் கா சேகருடைய, கர் ஹை இந்த இடத்துல நம்ம ஏன் கா அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கர் மேல் வேர்டு. கர் அப்படிங்கிறது ஹிந்தியில் ஒரு வேர்டுக்கும் மீனிங் இருக்குது. மேலு ஆறு ஃபெமினைன் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதை வச்சு தான் காவா, கேவா இல்லை கீயா அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல சேகரும் மேல் வேர்டு, கரும் மேல் வேர்டு, அதனால் நம்ம கா அப்ளை பண்ணியிருக்கோம். யகு சேகர் கா கர் ஹை. யகு தினேஷ் கா கர் ஹை. இது சேகருடைய வீடு. ராம் கா கர் படா ஹை. ராமனுடைய வீடு பெரியது. இந்த இடத்துலையும் மேல் வேர்டு இருக்கிறதுனால ராம் இருக்காங்க, அதே மாதிரி கர் அப்படின்ற மேல் வேர்டு இருக்குது. அப்போ நம்ம கா அப்ளை பண்ணியிருக்கோம். ராம் கா கர் படா ஹை. ராமனுடைய வீடு பெரியது. இந்த இடத்துல கா உடைய, யாருடைய, ராமனுடைய. யகு சேகர் கா ஸ்கூல் ஹை. இந்த இடத்துலையும் மேல் வேர்டு வந்திருக்கு, அதனால கா அப்ளை பண்ணியிருக்கோம். யகு இது, சேகர் கா சேகருடைய, ஆர் சேகரின், ரெண்டுமே நம்ம மீன் பண்ணிக்கலாம். யகு சேகர் கா ஸ்கூல் ஹை. இது சேகரின் பள்ளி, ஆர் இது சேகருடைய பள்ளி. ரெண்டு மீனிங்குமே இந்த சென்டென்ஸுக்கு பொருந்தும். ரமேஷ் சேகர் கா பாயி ஹை. பாயி ஹை மகாபிரான். ரமேஷ் சேகர் கா பாயி ஹை. ரமேஷ் சேகருடைய, சேகர் கானா சேகருடைய சகோதரன். ரமேஷ் சேகர் கா பாயி ஹை. ரமேஷ் சேகருடைய சகோதரன். ரமேஷ் சேகர் கா படா பாயி ஹை. ரமேஷ் சேகருடைய அண்ணன். ரமேஷ் சேகர் கா அப்படின்னா சேகரின் ஆர் சேகருடைய அண்ணன். ரமேஷ் சேகர் கா बड़ा भाई है. சேகர் கே பிதா ஆத்தே हैं. இந்த இடத்துல கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா பிதா வந்திருக்காங்க, பிதா ரெஸ்பான்சிபிள் பர்சன் இல்லையா, அதனால் நம்ம கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கே அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு வரும், அண்ட் தென் ரெஸ்பான்சிபிள் சென்டென்ஸுக்கு கே அப்ளை பண்ணணும். கா எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா மேல் சென்டென்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம், அண்ட் தென் ஃபெமினைன் சென்டென்ஸுக்கு கீ அப்ளை பண்ணுவோம். சேகர் கே பிதா ஆத்தே हैं. சேகரின் அப்பா வருகிறார். ஃபைனலாக அந்த ரெஸ்பான்சிபிளும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம நார்மலாக கா அப்ளை பண்ண சென்டென்ஸுக்கு ஹைன்னு அப்ளை பண்ணோம். லாஸ்ட்டாக இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற சென்டென்ஸுக்காக நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணியிருக்கோம். ஹைக்கு மேலே ஒரு டாட் இருந்தால் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிள் கம்ப்ளீஷன் ஆகிடும். அதே மாதிரி ப்ளூரலுக்கும் அதே மாதிரி ஃபார்ம் தான் இருக்கும், ஃபார்ம் தான் இருக்கும் ஃபைனலாக. சேகர் கே அத்தியாபிக்கு ஆத்தே हैं. இந்த இடத்துலையும் நம்ம கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா அத்தியாபிக்கு ஆசிரியர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருக்கிறதுனால கே அப்ளை பண்ணியிருக்கோம். சேகர் கே அத்தியாபிக்கு, யாருடைய ஆசிரியர், சேகரின் அப்படிங்கிறதுனால கே அப்ளை பண்ணியிருக்கோம். சேகரின் ஆர் சேகருடைய ஆசிரியர் வருகிறார். சேகர் கே அத்தியாபிக்கு ஆத்தே हैं. ராம் கே ஹாத் மே தனுஷ் है. இதுவுமே ப்ளூரல் சென்டென்ஸ் தான். ஏன்னா ராமனுடைய கையில், ரெண்டு கையால் அம்பு விடுவோம், அப்போ அது ப்ளூரல் சென்டென்ஸ். ராம் கே ஹாத் மேம், ராமனுடைய கையில், ஹாத்துனா கை, மேம்னா இல், கையில். தனுஷ் ஹை, தனுஷ் இருக்கின்றது, அம்பு இருக்கிறது ஆர் இருக்கின்றது. இப்போ ரெஸ்பான்சிபிளுக்காக நம்ம ஹேன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ராம் கே ஹாத் மே தனுஷ் ஹை. ராமனுடைய கையில் அம்பு இருக்கிறது. உமா சேகர் கி பஹன் ஹை.
உமா சேகரின் சகோதரி. உமா சேகரின் சகோதரி. இந்த இடத்துல கீ ஏன் வந்திருக்குன்னா பெஹன் அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு, அதனால் கீ அப்ளை ஆகிருக்கு இந்த இடத்துல. உமா சேகர் की बहन है. உமா சேகர் की छोटी बहन है. உமா சேகரின் இளைய சகோதரி. உமா சேகருடைய சேகர்க்கு இந்த இடத்துலையும் சோட்டி அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு, அதனால் கீ அப்ளை பண்ணியிருக்கோம். உமா சேகரின் இளைய சகோதரி. உமா சேகர் की छोटी बहन है. कमला சேகர் की बड़ी बहन है. கமலா சேகர் की சேகரின் படி பகன். இந்த இடத்துலையும் படி அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு, ஏன்னா ஈன்னு கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாம் ஃபெமினைன் வேர்டு, ஆணு கம்ப்ளீட் அந்த சவுண்டு வர்றது எல்லாம் மேல் வேர்டு. கமலா சேகர் की बड़ी बहन है. पिताजी का दफ्तर சென்னை में है. இந்த இடத்துல கா ஏன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா தஃப்தர் மேல் வேர்டு, அதனால் கா அப்ளை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பிதாஜி அப்படின்ற ரெஸ்பான்சிபிள் வேர்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனாலையும் தஃப்தர் மேல் வேர்டு அப்படிங்கிறதுனாலையும் கா அப்ளை பண்ணியிருக்கோம். பிதாஜி கா தஃப்தர் சென்னை மேம் ஹே. அப்பாவின் அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. பிதாஜி கா தஃப்தர் சென்னை மேம் ஹே. சீதா கி மா கானா பனாத்தி ஹே. சீதா கி மா இந்த இடத்துல கீ ஏன் அப்ளை பண்ணியிருக்கோம்னா மா அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு, மதர் இல்லையா, ஃபெமினைன், அதனால் கீ அப்ளை பண்ணியிருக்கோம். சீதா கி மா சீதாவின் அம்மா, கானா உணவு, பனாத்தி ஹே சமைக்கிறாள். சீதா கி மா கானா பனாத்தி ஹே. சீதா கி மா கானா பனாத்தி ஹே. சீதாவின் அம்மா உணவு சமைக்கிறாள். கோபி கி மா சே 2 ரூபியே லாவோ. இந்த இடத்துலையும் கீ அப்ளை பண்ணியிருக்கோம், ஏன்னா மா அப்படின்ற ஃபெமினைன் வேர்டு வந்திருக்கிறதுனால கீ அப்ளை பண்ணியிருக்கோம். கோபி கி கோபியின், மா சே அம்மாவிடம் இருந்து, சேனா விடமிருந்து அவர்களிடமிருந்து, மா சே அம்மாவிடம் இருந்து 2 ரூபியே 2 ரூபாய் லாவோ வாங்கி வா. கோபி கி மா சே 2 ரூபியே லாவோ. கோபியின் அம்மாவிடமிருந்து 2 ரூபாய் வாங்கி வா. கோபி கி மா சே 2 ரூபியே லாவோ. சீதா கே பதி கா நாம் ராம் தா. இந்த இடத்துல கே அப்ளை பண்ணியிருக்கோம், ஏன்னா சீதாவினுடைய கணவர் அப்படிங்கிறதுனால ரெஸ்பான்சிபிள் வேர்டு அப்படிங்கிறதுனால கே அப்ளை பண்ணியிருக்கோம். சீதாவின் கணவருடைய பெயர் ராம். சீதா கே பதி கா நாம் ராம் தா. இந்த இடத்துல கே அப்ளை பண்ணதுக்கான காரணம் சீதாவினுடைய, பத்திக்கு பக்கத்தில் கா அப்ளை ஏன் பண்ணோன்னா கணவருடைய பெயர் சீதாவின், சீதா கே சீதாவின், பதி கா கணவருடைய, நாம் பெயர், ராம் தா ராமன். ஓகே, இது பாஸ்ட் டென்ஸ், அதனால் ஃபைனலாக தா அப்ளை பண்ணியிருக்கோம். சீதா கே பதி கா நாம் ராம் தா. சீதாவின் கணவருடைய பெயர் ராம். கீதா கே பாப் கஹா ரஹ்தே ஹேன். கீதாவினுடைய பாப், இந்த இடத்துலையும் பாப் அப்படிங்கிறது மேல் வேர்டு, இருந்தாலும் கீதாவினுடைய அப்பா அப்படிங்கிறதுனால ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கிறதுனால கே அப்ளை பண்ணியிருக்கோம். கீதாவின் அப்பா எங்கே இருக்கிறார். கீதா கே பாப் கீதாவினுடைய ஆர் கீதாவின் அப்பா, கஹா எங்கே, ரகுதே ஹேன் இருக்கின்றார். ஹேன் அப்படிங்கிறது ஃபைனலாக ரெஸ்பான்சிபிளுக்கு நம்ம கொடுக்குற அந்த வேர்டு. கீதா கே பாப் கஹா ரகுதே ஹேன். கீதாவின் அப்பா எங்கே இருக்கிறார். இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.